நம்மளோட முழு முயற்சியே தமிழ்ல பேங்கிங் கொண்டு வரணுங்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வீடு வாங்கி நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா டாக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இந்த வீடியோ போடாததுக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட போகிறோம். ஆனால் போடுற வீடியோஸ் எல்லாமே பேங்கிங் சம்மந்தப்பட்டது. நீங்கள் எந்தெந்த பேங்க்கில் லோன் வாங்கணும் ஃபுல் கைடும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்தெந்த பேங்க்கில் எப்படி லோன் வாங்கணும் அண்ட் ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாமே இந்த சேனல்ஸில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ. இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போய் பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனரா பேங்க்ல எப்படி ஒரு ஹவுஸ் லோனை நம்ம வாங்குறது, இதுதான் நம்மளோட சாப்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல. ஹெச்எல் அப்படின்னா என்ன, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு அடமானம் வைக்கிறது எல்லாமே ஹெச்எல் தான். ஸோ ஹெச்எல்னா என்ன, மார்க்கேஜ்னா என்னன்னு போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ எல்லாமே ஹெச்எல்குள்ள தான் வருது. இந்த சாப்டர்ல இருந்து நம்ம என்னென்ன பேங்கை சூஸ் பண்ண போறோங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது கனரா பேங்க். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாவும் நம்ம கனரா பேங்க் தான் பார்க்க போறோம். கனரா பேங்க் ஆக்சுவலாக இது ஒரு கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லலாம். 49% வந்து கவர்மெண்டோட ஹோல்டு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் அபோவ் வரைக்கும் இதோட விண்டேஜ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல பேங்க் கேட்டகரிஸ் எடுத்தோம்னா அந்த எஸ்பிஐ இந்த மாதிரி நேஷனலைஸ் பேங்க் இந்த மாதிரி எடுத்தோம்னா கனரா பேங்க் நம்ம ஒரு 3rd பிளேஸாக தான் நம்ம கொடுத்துடலாம். சரி, நம்ம இப்போ டாபிக் வரலாம். எப்படி லோன் அப்ளை பண்றது அப்படின்னு. நம்ம நியரஸ்ட் கனரா பேங்கோட பிரான்ச் போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நியரஸ்ட் கனரா பேங்க் பிரான்ச் போய் நீங்க அங்க லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் கனரா பேங்க் டைரக்டா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் லோனை வந்து நார்மல் பர்சனுக்கு தர்றதில்லை. அதாவது நார்மல் பர்சன்ஸ் மீன்ஸ் கேஷ் சேலரி வாங்குறவங்க, அக்கௌண்ட்ல சம்பளம் வராதவங்க, அது போக ஒரு நார்மல் பிசினஸ் பண்றவங்க, துணி கடை, மளிகை கடை, சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க, இவங்க கிட்ட எல்லாம் ஐடிஆர் ஜிஎஸ்டி இருக்காது. இவங்களுக்கு கனரா பேங்க் பண்றதில்லை. ஸோ நம்ம எப்படி இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து கையில சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு கடையில பரோட்டா மாஸ்டரா வேலை செய்யறாரு, அவருக்கு ஒரு கையில தான் சேலரி வருது. இன்னொருத்தர் வீக்லி சேலரி வாங்குறாரு, இன்னொருத்தர் தள்ளிவண்டி கடை வச்சிருக்காரு, இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா டெய்லி வேஜஸ்ல அதாவது தினக்கூலியா வேலை செய்யறாரு. ஸோ இவங்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதே கனரா பேங்கோட கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி மாதிரி ஃபங்க்ஷன் ஆவாங்க. இந்த கேன்ஃபின் ஹோம்ஸ் தான் கனரா பேங்க்ல இருக்கிற மொத்த ஹெச்எல்லும் கொடுக்குறாங்க. ஹெச்எல் மீன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு அடமானம் வைக்கிறது. ஸோ இந்த எல்லா சாப்டர்லையும் நம்ம என்ன சாப்டர் வேணுங்கிறத பார்க்குறோம். ஹெச்எலா, மார்க்கேஜா அல்லது வீடு கட்டுறோமா, இது யாருக்கு வேணா இவங்க லோன் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறது இதுல லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 13 டாக்குமெண்ட்ஸ் நம்ம தேவைப்படும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸா பார்ப்போம். உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட போட்டோ. அதாவது இந்த போட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா இருந்தாங்கன்னா பையன், அல்லது அம்மா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட், அம்மா இருந்தாங்கன்னா பையன், ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒய்ஃபு. அதே மாதிரி தான் அப்பா பொண்ணு. அதாவது அப்ளிகண்ட் வந்து மேலா இருந்தா கோப்ளிகன் ஃபீமேலா இருக்கணும், அல்லது அப்ளிகன் ஃபீமேலா இருந்தா கோப்ளிகன் மேலா இருக்கணும். இல்ல நாங்க 2 பேருமே வீட்டுல ஃபீமேல் தான், எங்க வீட்டுல மேல் இல்ல, அம்மா பொண்ணு தான் இருக்குன்னா அக்செப்டபிள் தான். ஆனா நீங்க அதுக்கான இன்கம் சோர்ஸை காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா சாப்டர்லையும் எல்லா பேங்கிங்லையும் நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்ளிகன், கோப்ளிகன், உங்க வீட்டுல யார் இருக்கீங்க, அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க. ரெண்டாவது, இவங்க கிட்ட சிபில் டிஃபால்ட் இருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது தான். சிபில் எப்படி பாக்குறதுங்கிறது நான் இன்னொரு சாப்டர் வீடியோல உங்களுக்கு கீழே லிங்க் தரேன், அந்த லிங்க்ல பாருங்க. சிபில் டிஃபால்ட் இருக்கிறவங்க இந்த லோன் இங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதோட அவாய்ட் பண்றது பெஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதுல யூஸே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க சிபில் நல்லா இருக்கணும். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தாலே போதும். செகண்ட் ஒன், உங்க போட்டோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு போட்டோ கொடுக்கணும். அதே மாதிரி அப்ளிகன், கோப்ளிகனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 இயர், லாஸ்ட் 1 இயருக்கு அப்ளிகன், கோப்ளிகனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். எந்தெந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா உங்களோட சிபில்ல எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க கண்டிப்பா எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். 4வது, உங்களோட ரீசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். இப்ப உங்களோட ஆதார் கார்டுல உங்க ஊர் அட்ரஸ் வச்சிருப்பீங்க. ஊர் அட்ரஸ்னா இப்ப நான் வந்து மதுரை அட்ரஸ் வச்சிருக்கேன், நான் வந்து சிவகங்கை அட்ரஸ் வச்சிருக்கேன், இல்ல நான் ராமநாதபுரம் அட்ரஸ் வச்சிருக்கேன், ஆனா நான் வந்து இப்ப திருப்பூர்லயோ அல்லது சென்னையிலயோ வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்க ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் நாங்க கரண்ட் அட்ரஸ் எடுத்துக்க முடியும். இதே அட்ரஸ் ப்ரூஃபை நீங்க கொடுத்து எங்கிட்ட இதான் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் லோன் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபா என்னென்ன தரலாம்னு நான் லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். கேஸ் பில்லை தரலாம், அல்லது உங்க எல்ஐசி பாண்ட் இதை தரலாம், அல்லது நீங்க ரீசெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தரலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை வச்சு நீங்க நான் இந்த கரண்ட் அட்ரஸ்ல இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஈஸி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் புக் பண்ணி அந்த கேஸ் பில்ல சிலிண்டரை வாங்கி அந்த சிலிண்டர் பில்லை வந்து ப்ரொவைட் பண்றதா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்டெப். அதுல வந்து நீங்க இது மாத்திரதும் அட்ரஸ் மாத்திரம் ரொம்ப ஈஸி தான். ஸோ கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, பேன், ஆதார், போட்டோ, பேங்க் ஸ்டேட்மெண்ட், கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்.
கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபை தாண்டி நீங்க என்ன ப்ரொஃபைல்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க வந்து சேலரினா உங்களோட கன்சர்ன்ல இருந்து சேலரி சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். அதாவது ஏன் நான் இவ்வளவு நேரம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் சேலரி சர்டிஃபிகேட் கேட்கறானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, சேலரி சர்டிஃபிகேட்டுங்கிறது நீங்க நினைக்கும் போது பெரிய அளவுல வேஜஸ் நீங்க இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நார்மலா இந்த பர்சன் இங்கே தான் வேலை செய்யறாரு, இவருக்கு இவ்வளவு சம்பளம்னு அதுல மென்ஷன் பண்ணி உங்களோட ஓனர் சைன் பண்ணி கொடுத்தாருன்னா போதும். உங்க ஓனர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். சரிங்களா, வேற எதுவுமே இதில் தேவையில்லை. இது கேஷ் சேலரி வாங்குறவங்களுக்கு. இப்போ ஒரு பிசினஸ் பண்றாரு, அவர் யார்கிட்ட போய் வாங்கணும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கேன். அந்த தள்ளுவண்டி கடையில பானிபூரி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பானிபூரி விற்கிறவர் என்ன பண்ணணும், அவர் என்ன பண்றாரு, எஃப்எஸ்எஸ்ஐ அதாவது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காரு. எஃப்எஸ்எஸ்ஐ எடுக்கலாம், ஈஸி தான். ஒரு 160 ரூபா டு 200 ரூபா வரும். அப்படி இல்லை எனக்கு அது கூட எடுக்க முடியலன்னா எம்எஸ்எம்இன்னு ஒன்று இருக்கு, உதயமாதார். இது வந்து மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்க என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு சேலரிடுக்கும் சொல்லிட்டேன், செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் சொல்லிட்டேன். செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் சொல்லிட்டேன். ஸோ 2 சாப்டர் முடிஞ்சு. இதுக்கு அடுத்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செக்லீஃப் வேணும். 13 செக்லீஃப் கேட்பாங்க. அதாவது 12+1 இனிஷியலாக கொடுக்கும்போது பேங்க்ல ப்ராசஸிங் ஃபீ கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்க, இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட இனிஷியல் ப்ராசஸிங் ஃபீ கேட்பாங்க. ஸோ இனிஷியல் ப்ராசஸிங் ஃபீ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேங்க்ல அட்மிஷனே போடுவோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களோட செக்லீஃபை அப்ளை பண்ணணும். இல்லைன்னா செக்லீஃப் இல்லாமல் உங்கள் லோனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதே மாதிரி பிஸ்னஸ் நல்லா பண்ணுறேன், எனக்கு சம்பளம் அக்கௌண்ட்ல தான் வருது அப்படின்னா, அக்கௌண்ட்ல சம்பளம் வரவங்களுக்கு 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் 6 மந்த் பே ஸ்லிப்பும் இருந்தால் போதும். அதே மாதிரி என்கிட்ட ஐடி ஜிஎஸ்டி எல்லாமே என்கிட்ட இருக்கு, எனக்கு ஹோம் லோன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் உங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங்கும் ஐடி லாஸ்ட் 3 இயரும் கொடுத்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்ஃபில், அவ்வளோதான். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரீவியஸ் லோனோட டீட்டெயில்ஸ் வேணும். அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னா, உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட், நீங்கள் கரெக்டாக லோன் கட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த மந்த்லி நீங்கள் கட்டின ஸ்டேட்மெண்ட் வேணும். ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த பேங்க்ல உங்களுக்கு சாங்ஷன் ஆன லெட்டர்ஸ் கேட்பாங்க. அப்படி லோனை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஓசி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் நீங்கள் பேங்க்ல லாகின் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த சாப்டர்ல நான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லலை, அல்லது இதோட நான் நிறுத்தலை. நான் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபைனலாக நீங்கள் பணம் உங்கள் கையில் வர்ற வரைக்கும் நான் இதை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கனாலோ இல்லை இடையில சின்ன 10 செகண்ட்ஸ் மாத்தினீங்கனாலோ உங்களுக்கு வீடியோவே புரியாது. செகண்ட், இதெல்லாம் முடிச்சாச்சு, டாக்குமெண்ட் எங்கிட்ட ஃபில் ஆயிடுச்சு. நான் இதை வந்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது, நீங்கள் நியரஸ்ட் கனரா பேங்கோட ரெப் யாராவது கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை எங்கள் ஆஃபீஸுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு வைடு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு மேலே நம்ம ஹோம் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் அடுத்து லாகின் வந்து கனரா பேங்க்ல மினிமம் 1000 to 5900 இனிஷியல் ப்ராசஸிங் ஃபீ வாங்குவாங்க. ஒரு சில பேங்க்ல வாங்க மாட்டாங்க. சில சமயம் கனரா பேங்க்லேயே ப்ராசஸிங் ஃபீ வாங்காம பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃபர், பொங்கல் ஆஃபர் அந்த மாதிரி இருக்கும். ஹெச்எலுக்கு எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான் ஹெச்எலும் ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை பார்த்து பயந்து பேங்க்குக்கு போகாம இப்படிலாம் இருக்காதீங்க. செகண்ட், இப்போ நீங்க உள்ள கொடுத்துட்டீங்க, ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் எப்படி ஆகுனா, ஃபர்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்டை ஃபுல்லாவே வெரிஃபை பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்க கொடுத்த கரண்ட் அட்ரஸ்க்கு நீங்க அங்கதான் இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்கு ஒருத்தர் வெரிஃபைக்கு வருவாரு. மூணாவது பேங்க்ல இருந்து கிரெடிட் மேனேஜரும், ரெண்டாவது பேங்க் மேனேஜரும் உங்க வீட்டுக்கு வருவாங்க. உங்க வீட்டுக்கு வந்து நீங்க இருக்கிற வீடு ஓகேவான்னு பார்ப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல கரெக்டா வேலை செய்றீங்களா, உங்களுக்கு சம்பளம் கரெக்டா வேலை செய்யறாங்களா இல்ல, நீங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்து நீங்க அங்க வேலை செய்றீங்களான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்களுக்கு என்ன வருமானம் வருது, அந்த வருமானம் உண்மைதானான்னு செக் பண்ணுவாங்க. இது செகண்ட் பிடி, இது பேர் பர்சனல் டிஸ்கஷன் அல்லது கிரெடிட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க போற லேண்ட், இந்த சாப்டரை முக்கியமா பாருங்க. நீங்க லேண்ட் வாங்குறீங்களோ, இல்ல வீடு கட்டுறீங்களோ, இல்ல வீடு வாங்கி லேண்ட் கட்டுறீங்களோ, சரி லேண்ட் வாங்கி வீடு கட்டுறீங்களோ, அல்லது பர்ச்சேஸ் பண்றீங்களோ, அந்த வீட்டையே அப்படியே கட்டின வீட்டா வாங்குறீங்களோ, அது உங்க சாய்ஸ். அல்லது உங்க வீட்டை அடமானம் வைக்கிறீங்களோ, இந்த சொத்தோட மதிப்பை அளக்கறதுக்குன்னு ஒரு இன்ஜினியர் வருவாரு. அந்த இன்ஜினியர் தான் உங்களோட சொத்துக்கான மதிப்பை சொல்லுவார். இப்போ அந்த இடம் வந்து சென்ட் 1 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னா 10 சென்ட் 10 லட்ச ரூபா, வீடு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கிடையாது, மொத்தம் 20 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா, உங்களோட இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியர் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு. எனக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு என்னோட வீட்டுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்து லாஸ்ட் வந்து பார்க்கறது லீகல். இந்த லீகல் யார் பார்ப்பாருன்னா லாயர் ஒருத்தர் பார்ப்பாரு. இந்த லாயர் பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா செக் கட் பண்ணுவாங்க. செக் கட் பண்றது அப்படின்னா, இது வந்து பேங்கிங் வேர்ட்ஸ், சில பேருக்கு புரியாது. செக் கட் பண்றதுன்னா செக் ரெண்டா கட் பண்றது இல்லை. செக் கட் பண்றதுன்னா உங்களுக்கான பணத்தை பேங்க் ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் செக் கட். இந்த செக் கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க உங்களோட இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிடும்.
நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் தான் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக செக் கட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும். செக் கட் பண்ணி முடிச்சு நீங்கள் அடுத்த 2 நாளுக்குள்ள எம்ஓடி பண்ணி அந்த எம்ஓடி டாக்குமெண்ட் கொண்டு வந்து வைக்கணும், அல்லது ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் எம்ஓடி டாக்குமெண்ட் கொண்டு வந்து வைக்கணும். இந்த ரெஜிஸ்டர் எம்ஓடி என்ன அப்படின்னு தெரியலனா இதுக்கான வீடியோஸ் நான் அடுத்த வீடியோ போடுறேன், பொறுமையாக உட்காந்து பாருங்க. ஸோ இதுதான் மொத்த சாப்டர். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுல பெரும்பாலானவர்கள் நீங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமல் ஒரு வீடு வாங்கணும், அல்லது எனக்கு வந்து வாடகை பிரச்சனை, இல்லை லீஸ்க்கு இருக்கிற லீஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வீடு இல்லை, நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தயார். 10 to 5 நீங்கள் எந்த டைமில் எங்களுக்கு கால் பண்ணீங்கனாலும், மார்னிங் 10 to ஈவினிங் 5 எந்த டைமில் கால் பண்ணீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கீழே எங்கள் நம்பர் தெரியுது, கால் பண்ணலாம்.